ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 2025க்கு மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ வரைக்கும் மணி சேவிங்ஸ் பண்ணதே இல்லை. நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, இல்லைனா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன். என்னால் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரூ. 100 உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சேவிங்ஸ் டீமை ஸ்டார்ட் பண்ணலாம். மினிமம் ஒரு ரூ. 100, 500, 1000 அந்த மாதிரி சின்ன தொகையை வச்சுட்டு சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிறு துளி பெருவெள்ளம் சொல்கிற மாதிரி நம்ம சின்ன சின்ன அமௌண்ட்டை ஸ்கீம்ஸில் சேவிங்ஸ் பண்ணும் போது அது நாளைக்கு நமக்கு அது பெரிய அமௌண்ட்டாக வரும். நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய கோல்டு ரிலேட்டட், மணி ரிலேட்டடு, பேங்க் ரிலேட்டடு, போஸ்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லா விதமான சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் பற்றி நம்ம சேனலில் இருக்குது. வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சேனலில் இருக்கிற வீடியோஸ் பாருங்கள். எல்லாத்தோட தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டும் இருக்குது. அதையும் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு ரூ. 100 இருந்துச்சுன்னா கூட போதும். நீங்கள் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அக்கௌண்ட் வேணும். பேங்க்லேயே இருக்கணும், இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கணும். கண்டிப்பாக ஒரு எஸ்பி அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருக்கணும். போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தாலும் சரி, பேங்க்கில் இருந்தாலும் சரி, எஸ்பி அக்கௌண்ட் கண்டிப்பாக ஒருத்தவங்க வச்சுருக்கணும். மினிமம் ஒரு ரூ. 100 வந்தாச்சு போஸ்ட் ஆஃபீஸில் போடுற மாதிரி இருக்கும். பேங்க்கில் மினிமம் 500 நினைக்கிறேன் ஓப்பனிங்க்கு. நீங்கள் எது போடுறதா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. போஸ்ட் ஆஃபீஸ் கேட்டால் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா ₹100 ஓப்பன் பண்ணி இருக்கலாம். அது இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 4% வரைக்குமே எஸ்பிக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட்டு தராங்க. பேங்க்கில் ஒரு பேங்க் ஒரு விதமான இன்ட்ரெஸ்ட்டு தராங்க. உங்களுக்கு எந்த பேங்க்கில் நீங்கள் போடணும், இல்லை எந்த போஸ்ட் ஆஃபீஸில் போடணுமோ நீங்கள் ஒன் டைம் போய் கேட்டுட்டு ஃபார்ம் கொடுத்து கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுங்கள். அதேமாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணுற பேங்க்குக்கு கிரெடிட் கார்டு இருக்கக்கூடாது, டெபிட் கார்டு இருக்கக்கூடாது, அது இல்லாமல் ஜிபே யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேமிக்கிறதுன்னு நினச்சி தான் நம்ம அக்கௌண்ட்டில் போடுறோமே. அந்த செலவுக்கு எதுக்கு நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணணும்? அதனால் இந்த செலவுங்களில் இருக்கிற கார்ட்ஸ் எதுவுமே நீங்கள் வாங்காதீங்க. வாங்கினாவே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு அது ப்ராஃபிட் தான். நீங்கள் எதுனா ஒரு அக்கௌண்ட்டை கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுங்கள். வர ஜனவரிலேருந்தையாச்சும் யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலையோ கண்டிப்பாக ஒரு மெயினான ஒரு எஸ்பி அக்கௌண்ட்டாச்சும் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி 5 இயர்ஸ்க்கு சொல்லியிருக்கிறேன். ₹100 ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக ₹100 எல்லாராலையுமே முடியும் நான் நினைக்கிறேன். ₹100 நீங்கள் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 5 இயர்ஸ் அதில் ஒரு வட்டியோடு கிடைக்கும். நீங்கள் 6000 கட்டுவீங்க. அவங்க ஒரு வட்டியோடு போட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் தரும். ஏன்னா பேங்க்கில் ₹100லாம் அவங்க ஆர்டி ஓப்பன் பண்ணுறதில்ல. ஆனால் மினிமம் 6 மந்த்ஸ்லேருந்தே ஆர்டி இருக்குது. உங்கள்கிட்ட நல்ல தொகை இருந்துச்சுன்னா எனக்கு ஷார்ட் டேர்ம் வேணும்னு நினச்சிங்கன்னா பேங்க்குக்கு போங்க. இல்லை எனக்கு மினிமமான அமௌண்ட்டு தான் இருக்கும் அப்படின்னா ஃபிக்ஸடாக உங்கள்கிட்ட மாதம் எவ்வளோ கிடைக்கும், 100 கிடைக்குமா, 200 கிடைக்குமா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஆர்டியை கண்டிப்பாக போட்டு ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி தான் பேங்க்கில் ஷார்ட் டேர்மாகவே கிடைக்கும். உங்கள்கிட்ட எவ்வளோ தொகை வேணுமோ, ஒரு ஸ்கூல் ஃபீஸ்க்காக நான் யூஸ் பண்ண போகிறேன், இல்லைனா ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வரப்போகுது, எங்கள் ஃபேமிலியில் ஒரு 6 மந்த்ஸில் 8 மந்த்ஸில் ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது, அதுக்காக நான் சேமிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பேங்க் ஆர்டி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது மாதிரியே பார்த்து சின்ன தொகையில் சேமிக்க வேண்டிய ஸ்கீம்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இதை பற்றி இப்போ லாங் வீடியோ நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக அதை பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக செல்வ மகள் சேமிப்பு திட்டம் ஓப்பன் பண்ணுங்கள். அது இல்லாமல் வருஷத்துக்கே ₹500 ட்ரான்சாக்ஷன் பண்ணால் இந்த ஸ்கீமை நீங்கள் லைவில் வச்சுக்கலாம். ஒரு 15 வருஷம் ஸ்கீம் இது. நீங்கள் கட்ட வேண்டியது காம்பவுண்ட் பேஸ் இன்ட்ரெஸ்ட் தராங்க. போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ஓப்பன் பண்ணலாம், அண்டு பார்த்திங்கன்னா பேங்க்லேயும் ஓப்பன் பண்ணலாம். எது வேணால் ஓப்பன் பண்ணலாம். ஆனால் ஒரு ஆளுக்கு ஒரு அக்கௌண்ட்டு தான் ஓப்பன் பண்ண முடியும். நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவையே ₹500 ட்ரான்சாக்ஷன் பண்ணால் கூட உங்களுக்கு லைவில் இருக்குன்னு சொல்கிறதுனால உங்களால் ₹100 போட முடிச்சுன்னா வருஷத்துக்கு அதுவே பார்த்திங்கன்னா ₹1200 உங்களால் போட முடியும். நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணலாங்க. மேக்ஸிமமே வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ₹1,50,000 தான் டெபாசிட் பண்ண முடியும். அதனால் நீங்கள் இந்த ஸ்கீமை ட்ரை பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு 15 இயர்ஸு ஸ்கீம் தான். இதுவும் வந்து ரூ. 500 வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் டிரான்சாக்ஷன் பண்ணிங்க. ரூ. 500 இல்லை எனக்கு மாதம் மாதம் ரூ. 500 கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமை போடுங்க. இது குழந்தைங்களுக்காக மட்டும்தான் போடணும்னு கிடையாது. உங்களுக்கே வந்து ஃப்யூச்சருக்காக வேணும், ஒரு 15 வருஷம் வந்து வேணும், நான் வந்து வேலைக்கு போகிறேன், எனக்கு பென்ஷன் கிடையாது, எனக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் பீரியட் இருக்குது, என்கிட்ட காசு வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது மாதிரி கூட போடுங்க. உங்களால் எவ்வளோ தொகை முடியுமோ அவ்வளோ தொகை போடலாம். மேக்ஸிமம் பார்த்தா 1.5 லட்சம் தான் எலிஜிபிள். இதுவும் ஒரு காம்பவுண்ட் பேஸ் இன்ட்ரெஸ்ட் ஸ்கீம் தான். இது ரெண்டுமே போத் போஸ்ட் ஆஃபீஸ் அண்டு பார்த்திங்கன்னா வந்து பேங்க்கில் இருக்குது. இதை பற்றி ஒரு கம்பேரிசேஷன் போட்டிருக்கிறேன். எவ்வளோ அமௌண்ட் கட்டினீங்கன்னா மாதம் மாதம் எவ்வளோ அமௌண்ட் வரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லாங் வீடியோ இப்போ லாஸ்ட்டு தான் போட்டிருந்தேன். அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் தான் சொல்கிறோம். ஃபிக்ஸட் டெபாசிட் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு ₹1000 இருந்துச்சுனாவே நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போடலாம். 1 இயர் 2 இயர் எவ்வளோ வருஷத்துக்கு வேணால் போட்டுக்கலாம். இந்த ₹1000 நம்ம ஃபஸ்ட்டு எப்படி சேவிங்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து மாதம் மாதம் வந்து சேவிங்ஸ் பண்ணுற அமௌண்ட்டை வந்து ஒரு 100 200 சேவிங்ஸ் பண்ணுறது ஒரு ₹1000 வந்துச்சுன்னா அது அப்படியே நமக்கு செலவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து எஸ்பி அக்கௌண்ட்டை விட ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தராங்க. அதனால் வந்து நீங்கள் அதை போட்டுக்கோங்க. அது இல்லாமல் செலவு வந்து நம்ம கையில் இருந்தால் செலவாயிடுன்றவங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது செலவும் கொஞ்சம் கம்மியாகும். ஃபிக்ஸட் டெபாசிட்டே நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அதே சேம் பார்த்திங்கன்னா பேங்க்லேயும் இருக்குது ஃபிக்ஸட் டெபாசிட்டு. இது நம்பர் ஆஃப் டேஸ்லேருந்து இருக்குது. என்கிட்ட வந்து இப்போ ஒரு 10 நாளைக்கு எனக்கு வேணாம், இல்லைனா வந்து எனக்கு ஒரு மாதத்துக்கு மட்டும் இந்த செலவு வராது, எனக்கு இது இப்போ வந்து சேவிங்ஸ் தான் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதையும் வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போட்டு கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். பேங்க்கில் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்பர் ஆஃப் டேஸ்லேருந்தே இருக்குது. நீங்கள் அது மாதிரி போடுறதாலும் போடுங்க. ஏன்னா வந்து எஸ்பி அக்கௌண்ட்டில் விட நமக்கு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. அது இல்லாமல் நம்ம கையில் இருந்தால் செலவாகும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்டை போடுங்க. அதுலேருந்து சின்னதாக ஒரு வட்டி வரும். அந்த வட்டி நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஜி கோல்டு தான். தங்கமயிலில் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ₹100 வந்து கிராமாவே அக்கௌண்ட்டில் வர வைப்பாங்க. 5% பெனிஃபிட் தராங்க. போத் இஸ்டும் சேம் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ₹100 வந்து கிராமாவே வர வைக்கிறாங்க. ஆனால் பட் வந்து 7% வந்து பெனிஃபிட் தராங்க. உங்களுக்கு வந்து எந்த ஸ்கீம் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போடுங்க. நம்மளாலேயும் மினிமம் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 1 கிராமாச்சும் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ₹100 நம்ம கையில் இருக்கும்போது நீங்கள் வந்து சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீக்லி வந்து நான் ஒரு ₹100 போடணும், மாதம் ஒரு ₹500 போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எய்ம் பண்ணி ஒரு மாதமும் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களாலேயும் வந்து 1 கிராமாச்சும் நீங்கள் கண்டிப்பாக வாங்க முடியும். இந்த டிஜி கோல்டு பார்த்திங்கன்னா தங்கமயில் வந்து போத விசஸ் வந்து எது பெஸ்ட்டு ஒரு கம்பேரிசேஷன் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு 2025 கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 11 மாதம் முடிச்சு எடுக்கும் போது அடுத்த தீபாவளிக்கு வந்து உங்களால் எடுக்க முடியும். கண்டிப்பாக போடணும்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி சின்னதாக வந்து நம்ம கோல்டு காயினை சேவிங்ஸ் கூட பண்ணலாம். இதில் ஜுவல்லரி எடுக்கலாமா காயின்ஸ் எடுக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட விஷ் தான். ஆனால் ரெண்டுத்துக்குமே வேஸ்டேஜ் வந்து நம்ம தான் கொடுக்கணும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதனால் வந்து கோல்டு காயின் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் தராங்க. அந்த பெனிஃபிட்ஸை வந்து நம்ம கேல்குலேஷன் பண்ணும்போது கோல்டு காயினுக்கு வர அமௌண்ட்டும் அந்த பெனிஃபிட்டும் ஒரே ஈக்குவலாக கொஞ்சம் வந்துடும் அப்படின்றதுக்காக நான் கோல்டு காயின் ப்ரிஃபர் பண்ணலான்னு சொல்கிறேன். ஜுவல்லரி எடுக்கிறது தான் உங்களோட இஷ்டம். ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் பே பண்ணணும், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு மாதம் ₹1000 நான் என்னால் சேவிங்ஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக அப்படின்னு நினச்சிங்கன்னா கோல்டு சீட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 11 மந்த்து கோல்டு சீட்டு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த கடையில் போடுறது அப்படின்றது உங்களோட இஷ்டம். நான் இப்போ வர 2025 வந்து ஒரு கம்பேரிசேஷன் போடுறேன். எந்தெந்த கடையில் வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் தராங்க, என்ன பெனிஃபிட் இருக்குது அந்த கடையில் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் கேதர் பண்ணிட்டு வரேன். ஏன்னா வந்து லாஸ்ட் இயர் போட்டிருந்தேன் 2024க்கு நிறைய சேஞ்சஸ் வந்து கொடுத்துக்கிட்டே வராங்க. இப்போ ஒரு கடையாக தான் கேட்டுட்ருக்கிறேன். கேட்டு விசாரிச்சுட்டு நான் வந்து அதை பற்றி ஒரு லாங் வீடியோ நான் வந்து அப்கமிங்கில் போடுறேன். வர 2025 போடணும்னு நினைக்கிறவங்க ஜான்லேருந்து ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு அந்த வீடியோ கரெக்டாக இருக்கும். நான் வந்து கண்டிப்பாக அது வந்து போடுறேன். இப்போ வந்து நீங்கள் ஸ்கீமாக போடுறீங்க அப்படின்னா பேசிக்கான டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா கிராம் பேஸஸ் ஸ்கீம் எங்கே தராங்க அப்படின்றத பாருங்கள். எந்த கடை நீங்கள் போடுறதா இருந்தாலும் உங்கள் வீட்டு பக்கம் நியர்பை எந்த ஷாப்ஸ் இருந்தாலும் கிராம் பேஸஸ் ஸ்கீமாக இது அப்படின்னு பாருங்கள். நம்ம கட்டுற அன்றைக்கி எவ்வளோ கோல்டு ரேட்டுக்கு அதை வந்து கிராமாக வர வைப்பாங்க. அதுதான் கிராம் பேஸஸ் ஸ்கீம். அமௌண்ட் பேஸஸ் ஸ்கீம்னால் போனஸ் வந்து தருவாங்க. நீங்கள் கட்டுற அமௌண்ட்டை அப்படியே ஒரு மாதம் போனஸ் தருவாங்க. ஆனால் வந்து பெனிஃபிட் வந்து வேஸ்டேஜில் தரமாட்டாங்க.
சப்போஸ் நீங்கள் கிராம் பேசஸ் போனீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ சொல்லுவாங்க, 100% ஒரு இடத்துல சொல்லுவாங்க, ஒரு இடத்துல வந்து 50%, 18%ன்னு சொல்லிட்டு கடைக்கு டிஃப்ரெண்ட் வரும். நீங்கள் வந்து சீட்டு தான் போட போகிறீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் 18 ஆர் வந்து 100 இது ரெண்டுமே இருக்கிற மாதிரி கடைகளாக பார்த்து போடுங்க. ப்ளஸ் ஜிஎஸ்டி நம்ம தான் கட்டணும். சில கடைகள் வந்து ஜிஎஸ்டியும் ஃப்ரீயாகவும் தருவாங்க. அந்த மாதிரி பார்த்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம சீட்டு போட்டுட்டு கோல்டு ஜுவல்லரியாக வாங்கலாமா இல்லை காயினாக வாங்கலாமான்னு என்ன கேட்டால், நம்ம சீட்டு போடுறதே பார்த்திங்கன்னா வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீன்றதுக்காக தான். அதில் போய் நம்ம எதுக்கு வந்து கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு என்னுடைய ஒப்பீனியன் தான் சொல்கிறேன். இன்னும் உங்களுக்கு காயின் வேணால் காயின் வாங்கிக்கோங்க. ஆனால் என்ன கேட்டால் வந்து ஜுவல்லரியாக வாங்குறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்வேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க 100 மில்லிகிராம்ஸ் காயின்ஸ் ஆச்சு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்க. என்னால் வந்து மாதம் வந்து 1000 ருபீஸ்லாம் என்னால் போட்டு வந்து சீட்டு கட்ட முடியாது, எனக்கு டவுட்டு, என்னால் என்கிட்ட எப்போ கையில் காசு இருக்குதோ அப்படின்னா மினிமம் வந்து இப்போ கோல்டு ரேட் விற்கிறதுக்கு 800 ருபீஸ் ஆச்சு ஆகும் 100 மில்லிகிராம்ஸ் காயின்ஸு. மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய கடையில் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிச்சு 100 மில்லிகிராம்ஸு. அது இல்லாமல் லோக்கல் ஷாப்லேயும் வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேஸ்டேஜ் இவங்கக்கிட்ட கிடையாது. ஆனால் பட் வந்து மேக்கிங் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜ் போடுறாங்க 100 மில்லிகிராம்ஸ்க்கு. உங்களால் இப்படி தான் சேவிங்ஸ் பண்ண முடியும்னா நீங்கள் இப்படியும் சேவிங்ஸ் பண்ணுங்கள். உங்களோட விஷ் தான். எப்படி இருந்தாலும் வந்து சேவிங்ஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து வீக்லி வந்து நான் சேவிங்ஸ் பண்ணுவேன். என்னோடய மளிகை சாமான் வாங்குறது, காய்கறி வாங்குறது, நான் வந்து வீக்லி செலவில் வந்து நான் கம்மி பண்ணி நான் சேவிங்ஸ் பண்ணணுன்றவங்க வீக்லி சேவிங்ஸ் பண்ணுங்கள். மந்த்லி சேவிங்ஸ் வந்து ஒட்டுக்கா மொத்தமாக வந்து நான் செலவு பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சிடுறேன். இதுக்குள்ளேருந்து தான் நான் வந்து அமௌண்ட்டை வந்து செலவு பண்ண போகிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மந்த்லி சேவிங்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட விஷயம் தான். நீங்கள் எப்படி இருந்தாலும் மாதம் செலவுகளை கம்மி பண்ணி நீங்கள் வந்து சேமிக்க ட்ரை பண்ணுங்கள். மந்த்லி ஆர் வீக்லி அந்த மாதிரி உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து உங்களால் வந்து இந்த மாதிரிலாம் போட முடிஞ்சால் போடுங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். தீபாவளி ஃபண்டு, ஏலச்சீட்டு அந்த மாதிரிலாம் போட முடிஞ்சால் போடுங்க. தீபாவளி ஃபண்டு வந்து ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சு நம்பகத்தனமாக இருந்தால் மட்டும் இது எதுவுமே போடுங்க. இல்லைனா எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த தீபாவளி சீட்டும் வேணாம், இல்லை ஏலச்சீட்டும் வேணாம். ஏன்னா வந்து ஸ்மால் சேவிங்ஸ் நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 மாதம் 20 மாதம் அப்படின்னா ஒரு நல்ல பெரிய தொகை வரணும்னா ஏலச்சீட்டு, தட்டுச்சீட்டு, ஃபிக்ஸட் சீட்டு, அது மாதிரி சொல்லிட்டு குலுக்கல் சீட்டு, அந்த மாதிரி நிறைய சீட்டுங்க இருக்குது டிஃப்ரென்ஸு. நீங்கள் எந்த வித சீட்டு வேணால் போட்டுக்கோங்க. தீபாவளி சீட்டு வந்து உங்களோட ஆப்ஷன் தான். உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து யாருனா சீட்டு நடத்துகிறதா இருந்தால் அவங்கக்கிட்ட போட்டுக்கோங்க. ரெண்டுமே முற்றிலுமே ஆப்ஷன்ஸ். இது மாதிரி இருக்குது அப்படின்றதுக்காக தான் சொல்லியிருக்கேன். ஏலச்சீட்டு தான் லாஸ்ட்டு வீடியோவில் போட்டிருப்பேன். 3 டைப்ஸ் ஆஃப் ஏலச்சீட்டு: 50,000 10 மாதம், 1,00,000 10 மாதம், 1,00,000 20 மாதம், எப்படி வந்து சீட்டு நடத்துகிறாங்க, இது நடத்துகிறவங்களுக்கு லாபமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டிருக்கிறேன். அதையும் ரெஃபரன்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் போடணும் இல்லைனா வந்து நான் வந்து பிடிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நியூ நோட் சேவிங்ஸ் தான். உங்கள்கிட்ட வந்து புது நோட்டு ஒரு 10, 20, 50 அந்த மாதிரி நியூ நோட் கிடைக்கிது சின்னதாக அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் சேவிங்ஸ் பண்ணுங்கள். செலவு பண்ணாமல் ஒரு பர்ஸில் வந்து நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக வந்து நமக்கு தெரியாமையே அது ஒரு நல்ல தொகையாக வரும். நீங்கள் அந்த மாதிரி சேவிங்ஸ் கூட ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உண்டியல் சேவிங்ஸ் தான். உண்டியல் சேவிங்ஸ் பண்ணாத ஆளே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். உண்டியல் சேவிங்ஸ் வந்து ஒரு நல்ல மெத்தட். கையில் கிடைக்கிற சில்லற காசை தான் நம்ம வந்து சேவிங்ஸாக எடுத்துகிட்டு போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கடைக்கு போயிட்டு வரோம், ஒரு பால் வாங்குகிறோம், ஒரு காய்கறி வாங்குறோன்னா ஒரு சின்ன சில்லறைங்க வரும், 5 ரூபா 10 ரூபா, அது மாதிரி எந்த சில்லறை வாங்குறோம், 1 ரூபா வந்தால் கூட பரவாயில்ல. அது வந்து உண்டியலில் சில்லறை காயின்ஸாக போட ட்ரை பண்ணுங்கள். உண்டியல் நிரம்புற வரைக்கும் எடுக்காதீங்க. நிறைய பேர் வந்து உண்டியல் சேவிங்ஸ்லாம் எதுக்கு அப்படின்னு அதை ஏன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு தொகை வந்து அது உள்ள நமக்கு சேமிச்சுட்டே வருது. அதை வந்து உங்கள் குழந்தையோட பர்த்டேக்கு ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு நல்ல நாள் பொழுதுக்கு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வர அமௌண்ட்டை வந்து நீங்கள் அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து உண்டியல் சேவிங்ஸ் எல்லோரும் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுங்க. இதை வந்து லாஸ்ட்டாக நான் ஏன் சொல்கிறேன், அன்வான்டாக வந்து எந்த திங்ஸையும் வந்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. அன்வான்ட் பொருளை வந்து வாங்காதீங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலும் வேறு பொருள் டிஃப்ரெண்ட்டான வாங்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நினைக்காதீங்க. உங்கள்கிட்டயே ஒரு 10 சாரீ இருக்குதுன்னா இப்போ இன்னும் 2 சாரீ புதுசாக எடுக்கிறேன், எதனா அக்கேஷனுக்கு எதனா பண்டிகை நாளுக்கு எடுத்தால் பரவாயில்ல. சும்மாவே நான் ஆன்லைனில் வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன், இல்லை என் ஃப்ரெண்டு வாங்கியிருந்தாங்க அதனால் நானும் சாரீ வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் வாங்காதீங்க. ஃபஸ்ட்டு அந்த 10 சாரீ நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற 10 சாரீ நீங்கள் கட்டுறீங்களான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். எதுக்கு நம்ம வந்து இது மாதிரி துணிங்களில் அப்புறம் சில பேர் வந்து ஹேண்ட் பேக்கு, ஸ்லிப்பர்ஸு அந்த மாதிரிலாம் வாங்குவாங்க. அந்த மாதிரிலாம் வாங்காமல் செலவு வந்து நமக்கு வந்து மிச்சம் பண்ண தான் பார்க்கணும். தேவையில்லாத பொருட்களை வாங்கி வீட்டில் வந்து குமிச்சு வச்சுக்கிட்டு அது வந்து ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் தூக்கி போட்டுருவோம். அது மாதிரி வெசல்ஸு ஏதோ வாட் எவர் உங்களுக்கு வந்து எதில் நீங்கள் அடிக்கடி வந்து நீங்கள் வாங்குவீங்க, இல்லைனா வந்து எந்த ஆப்பில் வாங்கினோ அந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. சில பேர் வந்து ஃபுட்டை வந்து அடிக்கடி வெளியே வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த ஸ்விக்கி, டொமேட்டோ என்ன ஒரு ஆப் இருந்தாலும் அவங்க வந்து
நான் வந்து மாதத்துக்கு 4 தடவை அதில் வாங்குவேன். வாங்குங்க, எல்லாருக்குமே கிரேவிங்ஸ் இருக்கும். ஒரு தடவை, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை நீங்கள் வாங்கலாம். நான் அடிக்கடி சாப்பிடுவேன் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆப்லாம் இருந்துச்சுன்னா வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அதுவே நமக்கு ஒரு பெரிய சேவிங்ஸாக இருக்கும். ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் சொல்கிறது மாதிரி தான் சிஸ்டர், நான் அடிக்கடி வந்து இந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அந்த ஆப்பையே நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வந்து இப்போ வந்து என்கிட்ட காசு கொஞ்சம் மீறுது, அதை வந்து நான் டிஜிகோல்டில் போடுறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்லையே, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க நம்ம சொல்லி அப்படின்னும்போது நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வர 2025 வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வருஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.